பேக்கை நீங்கள் ரோட்லேருந்து எடுத்துட்டீங்களா? ஐ திங்க் ஸோ. அப்படி எடுக்காம இருந்திருந்தா பேக் ரோட்ல தான் இருந்திருக்கும். இன்னொரு விஷயம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. உங்களோட பேக்கும் அன்னைக்கு நைட் ஆக்சிடென்ட் ஆன அந்த பொண்ணோட பேக்கும் ரெண்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குல்ல? 2 பேக்கும் ஒரே மாதிரி இருந்திருக்கலாம். அது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் இல்லையா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. அந்த இன்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் அந்த பேக்கை செக் பண்ணவே இல்லை. இப்போதான் அதை பத்தி யோசிக்கிறேன். எனிவே, என்னோட ஐடி கார்டை நான் செக் பண்றேன். நான் செக் பண்ணலாமா? ஷோர். இந்த சின்ன பர்ஸ் உங்களுதா? பர்ஸா? இல்ல சார். ஆர் யூ ஷூர்? யா. இது என் பொண்ணோட பர்ஸ். நீங்க ரிப்போர்ட் பண்ண அந்த ஹிட் அண்ட் ரன் கேஸ் என் வைஃப் சீதல் தான் அது. வாட்? காட். சார், அவளுக்கு என்னாச்சோ? அவன் அவளை வண்டியில் ஏற்றிட்டு போகும்போது உயிரோட இருந்தாளா? அவங்க அப்போ மயக்கத்துல இருந்தாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஷீத்தலோட டைரியை படித்து பார்க்கும்போது அவளோட ஹாஸ்பிட்டல் நடக்கிற மெடிக்கல் மாஃபியாவால் டார்கெட் சிஸ்டமில் மாட்டிக்கிட்ட படுற கஷ்டம் எனக்கு தெரிஞ்சுது. நோய்க்கும் நோயாளிகளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்ற போது நம்ம ட்ரையலுக்கு தேவைப்படுற சப்ஜெக்ட்ஸை நம்ம டாக்டர்ஸ் நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்றாங்கன்னா எப்படி சார் நம்ப முடியும்? பார்மசி டர்ன் ஓவரை அதிகப்படுத்தணுன்ற ஒரே ஒரு காரணத்தினால தான் இப்படி எல்லாம் நீங்க பண்றீங்கன்னா அது சரியில்லை சார். இந்த ஹாஸ்பிட்டல்ல ஏகப்பட்ட மெடிக்கல் ப்ரொசீஜர் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு சொல்லுங்க? அது 100க்கும் மேல சார். அதுலயும் பேஷண்ட்டுக்கு அதெல்லாம் என்னென்ன டெஸ்ட்னு தெரிஞ்சுக்கிற நாலேஜும் இல்ல. அவங்களுக்கு தேவையில்லைனாலும் பண்ணிட்டு இருக்கோம். கிளினிக்கல் ப்ரொசீஜரே தப்புன்னு சொல்றீங்களா? டாக்டர் சந்தோஷ், சீதல் மேடம் கிளினிக்கல் டெஸ்ட் வேண்டான்னு சொல்லல. எஸ், ட்ரையல் கண்டக்ட் பண்றாங்கன்னா எதிக்கல் புரோட்டோகாலை நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். எக்ஸாக்ட்லி. நீங்க டெஸ்ட் பண்ண எவ்வளவோ பேஷண்ட்ஸ் இப்போ எங்க இருக்காங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உயிரோட இருக்காங்களா இல்ல செத்து போயிட்டாங்களான்னு தெரியுமா? ஃபெசிலிட்டி அதிகமாகும் போது நேச்சுரலாவே காஸ்ட் அதிகமாக தான் செய்யும். அது எப்படி ஃப்ராட்னு சொல்ல முடியும்? மாடர்ன் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் தேவைப்படும் போது மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணா போதும். ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நாங்களே உங்ககிட்ட கேட்போம். அதுக்கு நீங்களே அதுக்கு எங்களை ஃபோர்ஸ் பண்றீங்க? நாங்க அந்த அளவுக்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அந்த மிஷினை இம்போர்ட் பண்ணது அதை யூஸ் பண்றதுக்கு தானே. கரெக்ட் சார். நம்ம இன்வெஸ்ட் பண்ண பணத்துக்கு நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்தே ஆகணும். இது இந்த பிசினஸ்ல மட்டும் இல்ல, எல்லா பிசினஸ்லயும் இப்படிதான் இருக்கலாம் சார். ஆனா என்ன பேஷண்ட்டுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? டாக்டரா? இவர் நம்ம போர்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் மெம்பர். இவர் சொல்றதுல எந்த தப்பும் இல்ல. நான் இங்க ஒரு டாக்டரா தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், சர்வெண்டா வேலை பார்க்கல. சில பிசினஸ் மேன்களுக்கு நடுவுல வாண்டடா உள்ள போய் தோக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. டாக்டர் ஷீதல், you are crossing the limits. சார் ப்ளீஸ் ஸ்டாப் திஸ் ஆர்குமெண்ட். ஹாஸ்பிட்டல்ங்கிறது பிசினஸை டெவலப் பண்றது கிடையாது. டாக்டர் சீதல் சொன்ன விஷயங்களை கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம போகணும். எனக்கு கஷ்டமா இருந்தாலும் இவ்வளவு நாள் நான் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ரீசனே டாக்டர் ராஜேஷ் தான். இவர் மேல நான் வச்சுக்கிற ரெஸ்பெக்ட் தான். ஐ நோ டாக்டர் சீதல், சில சமயம் நம்ம நல்லவங்களா இருக்கிறது கூட தப்புன்னு எனக்கு தோணுது. மற்றவங்கெல்லாம் அதே வீக்னஸா நினைக்கிறாங்க. இவங்க எல்லாருமே இப்படிப்பட்டவங்க தான். கம் லெட்ஸ் கோ. உங்க ஒய்ஃப் காணாம போய் இவ்வளோ நாள் ஆகுதா? நார்த் இந்தியா போகிறேன் தான் எனக்கு மெசேஜ் பண்ணா. அதனால தான் அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணா நான் ஃபோன் பண்ணல. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த மெசேஜும் வரலையா? எங்கள் ஆனிவர்சரிக்கு அவள் ஒரு க்ரீட்டிங் கார்டு அனுப்பிச்சா.
அவினாஷ் சார், நீங்க இந்த மெசேஜை பார்க்கும்போது நான் உயிரோட இருப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஷீதல் உங்களை பத்தி அதிகமாவே சொல்லியிருக்கா. எனக்கு இப்ப இதை தவிர வேற வழி தெரியல. அதனால ஷீதலுக்கு இதை பத்தி தெரியாம அவ அனுப்புற இந்த gift கூட ஹார்ட் ஷேப் பென்ட்ரைவையும் வச்சு அனுப்புறேன். நான் சொல்ல வந்த முக்கியமான விஷயங்களும் அது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. நான் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல் சேர்மேனுக்கு நான் பர்சனல் செக்ரட்டரியா வேலை பார்த்துருந்தேன். அங்க இருந்த புவர் குவாலிட்டி சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்புறம் மெடிக்கல் சப்ளைல நடந்துட்டு இருக்க மெடிக்கல் மாஃபியாவை பத்தி எனக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சது. அதுக்கு சம்பந்தப்பட்ட ஆளுங்க கிட்ட நான் விசாரிக்கும் போது இது ஒன்றும் புதுசு இல்ல, இந்த மாதிரி நிறைய இடத்துல நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இதை கண்டுக்காம இருக்கிறதுக்காக என் அக்கௌண்ட்டுக்கு பணம் வர ஆரம்பிச்சது. அப்புறம் நானும் உங்க நெட்வொர்க்ல ஒரு மெம்பர் ஆனேன். ஒரு நாள் டாக்டர் வீணா என் ரூமுக்கு வந்தாங்க. லாஸ்ட் ஃபியூ மந்த்க்கு முன்னாடி நம்ம பர்ச்சேஸ் பண்ண எல்லா மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸும் மெட்டீரியல்ஸும் ரொம்ப புவர் குவாலிட்டியில இருக்கு. வேற அரேஞ்ச் பண்ண சொல்லி நான் ஆல்ரெடி சேர்மனுக்கு லெட்டர் கொடுத்துருக்கேன். ஐ நோ, பட் சேர்மன் என்கிட்ட அதை பத்தி எதுவும் சொல்லல. சேர்மன் சார்பா எல்லா பேப்பர்லயும் நீங்க தான் சைன் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு காலையில சேம் கம்பெனில இருந்து ஸ்டாக் வந்திருக்கு, மறுபடியும் புவர் குவாலிட்டி. அந்த டெலிவரி பேப்பர்லயும் நீங்க தான் சைன் பண்ணிருக்கீங்க. உங்க லாபத்துக்காக பேஷண்டோட வாழ்க்கையில விளையாடாதீங்க, தப்பு இல்லையா? அப்படின்னா இதனால எனக்கும் கமிஷன் வருதுன்னு சொல்றீங்களா என்ன? நான் என்ன சொல்ல வரேன்னா, மனித உடம்புக்குள்ள யூஸ் பண்ற சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் வால்வ்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன். அதுல ஏதாவது டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பேஷண்ட்ஸ் தான் சஃபர் ஆவாங்க. அதுக்கப்புறமா நீங்க வாங்கிட்டு இருக்க இன்சென்டிவ்ஸ் லஞ்சமா மாறிடும். டாக்டர் வீணா, நீங்க இங்க வந்து வெறும் 6 மாசம் தான் இருக்கு. இங்க இருக்கிற சிஸ்டம்ஸை சேஞ்ச் பண்றதுக்கு கண்டிப்பா உங்களால முடியவே முடியாது. இது வரைக்கும் நீங்க சொல்லிட்டு இருந்த இந்த மெட்டீரியல்ஸ்னால இந்த ஹாஸ்பிட்டல்ல எந்த பேஷண்ட்டுக்கும் எதுவும் ஆகல. So if you don't mind, I have got work to do. ஸ்வேதா, எனக்காக ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்க முடியுமா? Excuse me? ப்ளீஸ், நம்ம வெளியே போய் பேசலாம். டாக்டர் வீணா கூட ஒருத்தவங்க வீட்டுக்கு அன்னைக்கு போகும்போது என் லைஃப்ல அன்னைக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி நடந்தது. உட்கார் ஸ்வேதா. விஜய் ஒரு நேஷனல் லெவல் ஃபுட்பால் பிளேயர். ஸோ 3 மாசத்துக்கு முன்னாடி நம்மளோட ஹாஸ்பிட்டல்ல விஜய்க்கு வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி நடந்தது. அதுக்காக இவங்க பல லட்சங்களையும் செலவு பண்ணாங்க. நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி யாருக்குமே தொந்தரவு கொடுக்காத அந்த வால்வை இவனோட சர்ஜரிக்கு யூஸ் பண்ணோம். ஸோ இதனால உடம்புக்குள்ள இருக்க ஏதோ ஒரு பார்ட்ல பிளட் கிளாட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. அதை எம்பாலிசம் சொல்லுவாங்க. பட் he looks perfectly all right. Exactly. He looks. பட் விஜய் கேஸ்ல எம்பாலிசமா என்ன ஆச்சுன்னா இவனோட வலது கால் போயிடுச்சு. We could not save his life. சர்ஜரி பண்ண மிஸ்டேக்ஸ்னால என்னோட தம்பி அவனோட காலை இழந்துட்டான். அதனால எத்தனையோ பேர் வாழ்க்கை வீணா போயிடுச்சுன்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அன்னைக்கு நடந்த அந்த சம்பவம் என் லைஃபையே சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஆபரேஷன் பண்ணும்போது கர்ப்பிணி லேடி ஒருத்தவங்க செத்து போயிட்டாங்கன்னு மால் பிராக்டிஸ் கேஸ்ல டாக்டர் வீணாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.